ஹலோ எவ்ரிவன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமந்தி பூ வச்சு வரலக்ஷ்மி வரலக்ஷ்மி இந்த நோம்புக்கு நம்ம எப்படி ஒரு ஸ்பெஷலாக ஒரு மாலை கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற அப்டேட்ஸில் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்கூல் பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஸ்கூல் பேட் வச்சு தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு த்ரெட்டு. ஸோ இது ரெண்டும் வச்சு அதுக்கப்புறம் பூ வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஈஸியாக பண்ணலாம், டக்குன்னு குயிக்காக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூ கட்ட தெரியலாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூவோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அது இருக்குல்ல நூல், இந்த நூலோட ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று இது ரெண்டு இடத்துல இப்படி நம்ம கட்டிக்கிட்டோம். ஸோ கட்டிட்டு இங்கே ஒரு முடி போட்டுடணும். இப்போ இங்கே முடி போட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நூல் இன்னொன்று ஒரு நூல் எடுத்து அதே நூல் கண்டினியூ நூல் எடுத்து இங்கே ஒரு முடி போட போகிறோம். ஸோ முடி போட்டுட்டோம். கொஞ்சம் தூரம் நூல் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த நூலை மட்டும் எடுத்து இப்படி விட்டுணும் தனியாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி பூ எடுத்து இது உள்ளே இப்படி வைக்க போகிறோம். ஸோ வச்சுட்டு இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூல் எடுத்து இந்த ரெண்டு இருக்குல்ல இதுக்கு கீழே போட போகிறோம். இது போட்டால் தான் டைட் ஆகும், இல்லைன்னா டைட் ஆகாது. ஸோ இது மாதிரி நம்ம எல்லாமே சாமந்தி பூ ஒன்று ஒன்றா வச்சு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டுறேன். அப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டு பூ வைக்க போகிறோம். ஸோ அந்த லாஸ்ட்டு பூ எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வச்சுட்டு இப்படி இந்த நூல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நூல் எடுத்து இதே மாதிரி இங்கே முடி போட்டுட்டு இன்னொரு முடியும் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நூல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே விட்டுடலாம். ஸோ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். டர்ன் பண்ணிவிட்டு சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறேன் இப்போ நான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பில்லை வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பில்லை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அழகாக இங்கே ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, குங்குமம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் எடுத்து ஒவ்வொரு பொட்டாக இப்படி வச்சுட்டு வரலாம். இல்லை பொட்டு இருந்துச்சுன்னா பொட்டு ஒன்று பெருசாக வச்சுக்கலாம். என்கிட்ட பில்லை இருக்கிறதுனால நான் பில்லை வைக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக சிம்பிளாக அழகாக கிடச்சிடுச்சு.
இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேணி கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு மாலையாக கட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம போடலாம் அழகாக. ஸோ இது போன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேணி, ஜடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.